நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீனாவை நம்பினா வேஸ்ட் அப்படின்னு நேரடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க இந்தியா. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தில், அதாவது திபேத் விஷயத்தில் களமிறங்கியிருக்காங்க. சீனா அப்படியே ஆடி போயிருக்கு. இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமொபைல் துறைக்கு பூமியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்படும் அரிய கனிமங்கள் மற்றும் காந்தங்கள் அவசியம். ஆனால் இதனுடைய சப்ளையை சீனா நிறுத்தியிருக்காங்க. அதனால இந்தியா சொந்தமாக கனிம வளங்களை பயன்படுத்தும் முயற்சியில் இறங்க இருக்காங்க. இந்த முயற்சி மட்டும் சாத்தியமாச்சு அப்படின்னா இந்தியா சீனாவுக்கு நேரடி போட்டியாளராக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா மட்டுமல்ல நண்பர்களே, உலகின் பல்வேறு நாடுகள் பார்த்தீங்கன்னா சீனாவுடைய தடையினால பாதிச்சுட்டு வர்றாங்க. அமெரிக்கா கூட இதற்கு விதிவிலக்கல்ல. அதனால மொத்த உலகமும் சீனாவுக்கான மாற்றை தேடிட்டு வர்றாங்க. இந்த இடத்தை இந்தியா நிரப்புமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. காரு, பைக்கு, கனரக வாகனங்கள், குறிப்பாக மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யும் ஆட்டோமொபைல் துறைக்கு அரிய காந்தங்களும் கனிமங்களும் அவசியம். இது இருந்தால் தான் வாகன உற்பத்தி முழுமையடையும். சர்வதேச அளவில் இந்த கனிமம் காந்தங்கள் சப்ளையில் சீனா தான் டாப்பு. சீனாவை தவிர வேறு சப்ளையர்கள் இருக்காங்க, ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்களால சப்ளை செய்ய முடியாது. அதனால தான் இந்திய ஆட்டோமொபைல் துறையினர் கனிமங்களை இறக்குமதி செய்யறதுக்கு பதிலாக கனிமங்களால் செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்து அதை அப்படியே அசம்பிள் செஞ்சு கார்களை தயாரிக்க தொடங்கியிருக்காங்க. ஆனால் இது செலவு பிடிச்ச வேலை தான். எதிர்பார்த்த செலவை விட இது 10லேருந்து 20 மடங்கு வரைக்கும் அதிக காசு செலவாகும். பொருட்களை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான வரி, பொருட்களுடைய விலை, இறக்குமதி கூலி, விமான கட்டணம் ஆகியவை இந்த விலை உயர்வுக்கு காரணமாகும். இதன் விளைவாக வாகனங்கள் மற்றும் பிற நுகர்வோர் பொருட்களுடைய விலைகள் உயரக்கூடும். விலை அதிகமாச்சுன்னா வாடிக்கையாளர்கள் இதை வாங்க மாட்டாங்க. அதனால ஆட்டோமொபைல் துறைகள் நஷ்டத்தை எதிர்கொள்வாங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் சீன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்திய ஆட்டோமொபைல் துறையுடைய பெரும் புள்ளிகள் முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. கடந்த மாதம் சீனாவுக்கான விசாவும் இவர்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சீன அதிகாரிகள் இவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கலை. சரி, இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகாது, உள்ளூர்லேயே இருக்கும் கனிமங்களை நம்ம பயன்படுத்த தொடங்குவோம் அப்படின்னு திட்டமிட்டு வர்றாங்க. இதுக்காக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பாசிட்டிவாக போயிட்டு இருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு நண்பர்களே. ஆனால் இது லேசுப்பட்ட காரியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கனிமங்கள் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை தோண்டி எடுக்கணும். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. தோண்டி எடுக்கப்பட்ட கனிமங்களை தரம் பிரிக்கணும். இது தலைவலி பிடிச்ச வேலை. இந்த செயல்முறையில் வெளியாகும் கழிவுகள் ஆபத்தானவை, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது. ஆக இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 10 ஆண்டுகளாவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த முயற்சியை இந்தியா கையில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த முயற்சி மட்டும் வெற்றி பெற்றது அப்படின்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவில் போகும், சீனாவுக்கு ஒரு போட்டியாளராக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, திபேத் விவகாரத்தில் தலையிடுறதை இந்தியா நிறுத்திக்கணும் அப்படின்னு சீனா தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பாக இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கான முக்கிய செய்தியை சீனாவுடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட திபேத் பிரச்சனையை பயன்படுத்துகிறத இந்தியா நிறுத்தும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவின் வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்துவதை இந்தியா தவிர்ப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், நம்புகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. திபேத்திய புத்த மத தலைவரான 14வது தலாய்லாமா இந்தியாவில் தஞ்சமடைஞ்சு இமாச்சலில் இருக்கும் தர்மசாலாவில் வசிச்சுட்டு வர்றாரு. அவர் தன்னுடைய 90வது பிறந்த நாளை கொண்டாடினாரு. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அதில் அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய மறைவுக்கு அப்புறம் தலாய்லாமா மரபு தொடரும். அடுத்த தலாய்லாமாவை அங்கீகரிக்கும் அதிகாரம் கார்டன் போட்ராங் அறக்கட்டளைக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சீனா உடனே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது குறித்து சீனாவுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தலாய்லாமா உள்ளிட்ட பௌத்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் நடைமுறைகளுக்கு சீன அரசுடைய ஒப்புதலும் அங்கீகாரமும் அவசியம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் பௌத்தரான மத்திய சிறுபான்மையினர் விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் நேற்று செய்தியாளர்களிடம் ஒரு முக்கிய விஷயத்தை சொன்னார். அதாவது அடுத்த தலாய்லாமா யார் அப்படிங்கிறத அதுக்காக நிறுவப்பட்டுள்ள அமைப்பு மற்றும் தலாய்லாமாவுடைய விருப்பத்தின்படியே தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தலாய்லாமாவை பின்பற்றும் அனைவரும் நினைக்கிறாங்க. தலாய்லாமாவையும் நடைமுறை மரபுகளையும் தவிர வேற யாருக்கும் அதை தீர்மானிக்கும் உரிமை இல்லை, அதாவது சீனாவுக்கு இதில் உரிமையே இல்லை அப்படின்னு அவர் நேரடியாக சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் கிரண் ரிஜிஜுடைய இந்த கருத்தை எடுத்து அதுக்கு சீனா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து பாகிஸ்தான் சம்பந்தமான செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது முதலே பாகிஸ்தான் அச்சத்தில் இருக்கு. சில காலம் இதே நிலை தொடர்ந்தால் தண்ணீர் பஞ்சத்தால் நிலைமை மோசமாகும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரியும். இதனால கிடைக்கிற நேரத்தில எல்லாம் இது குறித்து பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் பேசிட்டே வருது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதுல முக்கியமானது தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சாங்க.
பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு எதிராக உண்மையாக நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கு. இந்தியாவுடைய இந்த நடவடிக்கையினால பாகிஸ்தான் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மீண்டும் இந்தியா செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்தியாவிடம் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டிருக்கு. பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பான கோரிக்கையை மீண்டும் எடுத்திருக்காங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் கடந்த மே மாதம் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சாங்க. சர்வதேச நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டில் இருப்பதையே காட்டுவதாக பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. சிந்து நதிகளில் இந்தியா திட்டமிட்டிருந்த 2 திட்டங்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்து பாகிஸ்தான் சர்வதேச நீதிமன்றத்தை அணுகியிருந்துச்சு. இது தொடர்பான விசாரணை முடிந்து ஜூன் கடைசி வாரம் சர்வதேச நீதிமன்றம் இதற்கான தீர்ப்பை அளிச்சிருந்தாங்க. ஆனால் சர்வதேச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை இந்தியா அங்கீகரிக்கல. இந்தியா கடந்த வாரம் இந்த தீர்ப்பை திட்டவட்டமாக நிராகரித்தாங்க. கிஷன் கங்கா மற்றும் ராட்டில் நீர்மின் திட்டங்கள் தொடர்பாக பாகிஸ்தான் எழுப்பிய ஆட்சேபனைகள் மீதான தீர்ப்பை ஏற்கப் போவதில்லை அப்படின்னு வெளியுறவுத்துறை சொல்லியிருந்தாங்க. இதற்கிடையில தான் சில நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தாங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் செல்லுபடியாகும் அப்படின்னும் அது இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சர்வதேச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த ஒப்பந்தம் குறித்து இந்தியா ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுக்க எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய நிலைப்பாட்டையே இது காட்டுது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்தவும் அதன் ஒப்பந்தத்தில் உள்ள விஷயங்களை முழுமையாக நிறைவேற்றவும் இந்தியாவை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தாரும் இந்த விவகாரத்தை எழுப்பியிருந்தாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொன்னார்னா, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் செல்லுபடியாகும் அப்படிங்கிறதையே இது உறுதிப்படுத்தியிருக்கு. கிஷன் கங்கா ராட்டில் வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை பாகிஸ்தான் வரவேற்கிறது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் முழுமையாக செல்லுபடியாகும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. இந்தியானால ஒருதலைபட்சமாக அதை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்தியா இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக சொல்லியது தொடர்பான வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தில் இதை சொல்லலை. மாறாக பல மாதங்களுக்கு முன்பே இந்தியா சிந்து நதிகளில் சில திட்டங்களை மேற்கொள்ள இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் எடுத்த முயற்சியே இந்த வழக்காகும். சிந்து நதி நீரை நம்பியே பாகிஸ்தானுடைய பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்கள் இருக்கு. அது இல்லாமல் போச்சுன்னா பாகிஸ்தான் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும். இதன் காரணமாக தான் தொடர்ச்சியாக அது குறித்து பேசி இந்தியாவை சம்மதிக்க வைக்க முயற்சி செய்து. ஆனால் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுல இந்தியா திட்டவட்டமாக இருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த ஆபரேஷன் சிந்தூரின் போது சதிகார சீனா பாகிஸ்தானுக்கு முழுமையாக அதை உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய ராணுவ அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எல்லையில் இந்தியா ஒரே நேரத்தில் 3 எதிரிகளை சமாளிச்சாங்க. பாகிஸ்தான் நம்ம மேலே தாக்குதல் நடத்துச்சு இல்லையா, இந்த தாக்குதலில் சீனா உதவியது தொடர்பான பரபரப்பான தகவலை இராணுவத்துடைய திறன் மேம்பாடு மற்றும் பராமரிப்பு பிரிவுடைய துணை தலைவராக இருக்கும் லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் மேலே என்ன சொல்கிறாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எல்லையில் ஒரே நேரத்தில் 3 எதிரிகளை நம்முடைய நாடு சமாளித்தாங்க. துருக்கியும் சீனாவும் பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சிச்சு. சீனா சாத்தியமான அனைத்து ஆதரவையும் வழங்கிட்டு வருது. துருக்கியும் ஆதரவை வழங்குறதுல முக்கிய பங்கு வகித்தது. உங்களுடைய தாக்குதலுக்கான வெக்டார்களை, அதாவது தாக்குதலுக்கான வழிபாதைன்னு சொல்லுவாங்க, அதை அறிந்து வைத்துள்ளதாக தெரிவித்தாங்க. இந்த வெக்டார்களை சீனா தான் கண்காணிச்சிருக்கு. இது தொடர்பாக சீனா தன்னுடைய லைவ் அப்டேட்டுகளை பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, வேலைக்கே ஆகாத சீனா அதனால இப்போ மண்டியிட்டு கதற ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதியை தொடர்ந்து அந்த நாட்டுடைய விமானப்படை தளபதியும் அமெரிக்காவில் முகாமிட்டிருக்கிறாரு. அமெரிக்காவில் அதிநவீன போர்க்கருவிகளை வாங்குவதற்காக அவர் அந்த நாட்டுக்கு பயணம் செஞ்சிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. பாகிஸ்தானுடைய நட்பு நாடான சீனா பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே ஏராளமான ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் வாரி வழங்குச்சு. இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலின் போது கூட சீனா வழங்கிய ஆயுதத்தை தான் பாகிஸ்தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த ஆயுதங்களை வச்சுக்கொண்டு இந்தியாவை பாகிஸ்தானால் திறம்பட எதிர்கொள்ள முடியலை. பாகிஸ்தானுடைய இராணுவமும் பெரும் சேதத்தை சந்திச்சிச்சு. இதன் காரணமாக தான் இனி சீனாவை நம்பி புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் முடிவு செஞ்சிருக்கு. அமெரிக்கா கிட்டேருந்து ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதற்காக பாகிஸ்தானுடைய விமானப்படை தளபதி ஜாகிர் அகமது பாபர் சித்து அவர்கள் அந்த நாட்டில் முகாமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த வகையில் தான் அமெரிக்கா கிட்டேருந்து F-16 Black 70 போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொள்முதல் செய்ய பாகிஸ்தான் முடிவு செஞ்சிருக்கு. AIM-7 ஸ்போரா ஏவுகணைகளையும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட உயர் மொபிலிட்டி ஆர்டிலரி ராக்கெட் அமைப்புடைய பேட்டரிகளையும் வாங்க பாகிஸ்தான் திட்டமிட்டிருக்கு. சீனா தங்களுக்கு உதவுவதாக பாகிஸ்தான் பல்வேறு தருணங்களில் மாறுதட்டி கொண்டாலும் அந்த நாடு வழங்கிய உபகரணங்கள் ஆபத்து காலத்தில் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கல. இதனால அமெரிக்காவிடம் கையேந்தும் நிலைக்கு பாகிஸ்தான் இப்போ தள்ளப்பட்டிருக்கு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.